புறத்திணைகள் எத்தனை வகை? 12. ஆநிரை கவர்தல் பற்றி கூறும் திணை: வெற்றித் திணை. வெற்றிப்பூவின் வேறு பெயர் இட்லிப்பூ. ஆநிரை மீட்டல் பற்றி கூறும் திணை: கரந்தைத் திணை. கரந்தைப்பூவின் வேறு பெயர் கொட்டைக்கரந்தை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்குச் செல்வது பற்றி கூறும் திணை: வஞ்சித் திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனை எதிர்த்து போரிடல் பற்றி கூறும் திணை: காஞ்சித் திணை. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்டு பகைவரோடு போரிடுதல் பற்றி கூறும் திணை: நொச்சித் திணை. மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் பற்றி கூறும் திணை: உழிஞைத் திணை. உழிஞைப்பூவின் வேறு பெயர் முடக்கத்தான். பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு போரிடுவது பற்றி கூறும் திணை: தும்பை. போரில் வென்ற மன்னன் மகிழ்வது பற்றி கூறும் திணை: வாகை. வாகை என்பதன் பொருள் வெற்றி. பாடுவதற்குத் தகுதியுடைய ஒரு ஆண்மையரனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றைப் போற்றிப் பாடுவது எந்த திணை? பாடாண் திணை. பாடாண் திணை பிரித்து எழுதுக. பாடு ஆண் திணை. வெற்றி முதல் பாடாண் வரை உள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது எந்த திணை? பொதுவியல் திணை. கைக்கிளை என்பது ஒருதலைக் காமம். பெருந்திணை என்பது பொருந்தாக் காமம்.